வணக்கம் நண்பர்களே. தமிழ்நாட்டின் அரசியல் களம் இப்போது மிகுந்த சூட்டத்தைப் பெற்று சூடு பிடித்துள்ளது. ஆளும் திமுக அரசுக்கும் எதிர்க்கட்சிகளான அதிமுக மற்றும் பாஜகவுக்கும் இடையே அரசியல் மோதல்கள் தீவிரமாக அதிகரித்து வருகின்றன. இந்த செய்தி அறிக்கையில் இருதரப்பு குற்றச்சாட்டுகள், பதில்கள் மற்றும் முக்கிய விவரங்களை விரிவாக பார்ப்போம். இந்த அறிக்கையில் அதிமுக மற்றும் பாஜக தலைவர்களின் கடுமையான குற்றச்சாட்டுகளையும் திமுக அரசின் பதில்களையும் சமநிலையில் ஆராய்ந்து பார்க்கலாம். தமிழக சட்டமன்றம் ஃபோர்ட் செயின்ட் ஜார்ஜ் மற்றும் முக்கிய தலைவர்களான மு.க. ஸ்டாலின், எடப்பாடி கே. பழனிசாமி, கே. அண்ணாமலை போன்றோரின் காட்சிகளுடன் இந்த பகுதி தொடங்குகிறது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமி திமுக அரசு மீது மிக கடுமையான ஊழல் குற்றச்சாட்டுகளை வைத்துள்ளார். அவர் பதிவு முகாம்களில் நடைபெறும் ஊழல் செயல்பாடுகள் குறித்து தெளிவாக பேசியுள்ளார். குறிப்பாக பதிவுத்துறையில் 10% கமிஷன் பெறப்படுவதாகவும், உள்ளாட்சி அமைப்புகளான பஞ்சாயத்துகள் மற்றும் நகராட்சிகளில் குடும்ப உறுப்பினர்களுக்கு முக்கிய பதவிகள் வழங்கப்படுவதாகவும் அவர் கடுமையாக குற்றம் சாட்டியுள்ளார். இத்தகைய குடும்ப ஆதிக்கம் மற்றும் ஊழல் தமிழக அரசியலில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் திமுக ஆட்சியின் கீழ் சட்டம் ஒழுங்கு முற்றிலும் சீர்குலைந்துவிட்டதாக கூறியுள்ளார். கொலை, கொள்ளை, பாலியல் வன்கொடுமை போன்ற கடுமையான குற்றச் சம்பவங்கள் தொடர்ந்து அதிகரித்துள்ளதாகவும் அவர் விமர்சித்துள்ளார். மேலும் போதைப் பொருள் கடத்தல் வழக்குகள் பெருமளவு அதிகரித்துள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள், ஆட்சேர்ப்பு மோசடிகள் குறித்து பாஜக தலைவர்கள் வழங்கியுள்ள புள்ளி விவரங்கள் இந்த குற்றச்சாட்டுகளை வலுப்படுத்துகின்றன. இந்நிலையில் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அதிமுக மற்றும் பாஜகவின் அனைத்து குற்றச்சாட்டுகளையும் முற்றிலும் மறுத்துள்ளார். திமுக அரசு பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களை வெற்றிகரமாக செயல்படுத்தி வருவதாகவும், தமிழகம் பொருளாதார வளர்ச்சியில் கணிசமான முன்னேற்றம் அடைந்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். குறிப்பாக பெண்களுக்கு இலவச பேருந்து பயணம் வழங்கும் திட்டம், பள்ளி மாணவர்களுக்கான காலை உணவு திட்டம், இளைஞர்களுக்கான திறன் மேம்பாட்டு திட்டங்கள் ஆகியவற்றால் லட்சக்கணக்கான மக்கள் பலனடைந்துள்ளதாக திமுக அரசு தெரிவிக்கிறது. இத்திட்டங்கள் தமிழக மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தியுள்ளன. தமிழகத்தின் தேசிய பொருளாதார பங்களிப்பு அதிகரித்துள்ளது. மாநில உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி வேகமெடுத்துள்ளது. கல்வி மற்றும் சுகாதாரத்துறைகளில் குறிப்பிடத்தக்க மேம்பாடுகள் ஏற்பட்டுள்ளன என்பதை திமுக அரசு எடுத்துரைக்கிறது. இந்த சாதனைகள் எதிர்க்கட்சிகளின் குற்றச்சாட்டுகளை மீறியவை. நான் முதல்வன் திட்டம் மூலம் இளைஞர்கள் தலைமைத்துவ திறன்களை வளர்த்துக் கொள்கின்றனர். பசுமை தமிழ்நாடு இயக்கம் மூலம் சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்படுகிறது. முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் மாணவர்களின் ஊட்டச்சத்து அளவை உயர்த்துகிறது என்பது போன்ற திட்டங்களின் வெற்றிகள் இதில் அடங்கும். அதிமுக மற்றும் பாஜக கூட்டணி திமுக அரசை வீழ்த்துவதற்காக தீவிரமான முயற்சிகளில் ஈடுபட்டு வருகிறது. 2026 சட்டமன்ற தேர்தலில் இந்த அரசியல் மோதல்கள் எவ்வாறு எதிரொலிக்கும் என்பதை அனைவரும் ஆர்வமுடன் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். அரசியல் நட்சத்திரமான விஜயின் தமிழக வெற்றி கழகம் பிரவேசம் மற்றும் பிற சிறு கட்சிகளின் சாத்தியமான தாக்கங்கள் குறித்தும் தமிழக அரசியல் விவாதங்கள் நடந்து வருகின்றன. இவை தேர்தல் களத்தில் புதிய சவால்களை ஏற்படுத்தலாம். அதிமுக பாஜக உறவு கடந்த கால கூட்டணிகள் மூலம் வலுப்படுத்தப்பட்டாலும் தற்போதைய பதட்டங்கள் அதன் இயல்பை மாற்றியுள்ளன. இந்த உறவின் எதிர்காலம் குறித்து அரசியல் பகுப்பாய்வாளர்கள் ஆழமாக விவாதிக்கின்றனர். பாஜகவினர் திமுக ஆட்சியில் முக்கிய ஊழல் வழக்குகள் அடக்கப்படுவதாக குற்றம் சாட்டுகின்றனர். அதே நேரம் உதயநிதி ஸ்டாலின் அதிமுகவை அமித்ஷா திராவிட முன்னேற்றக் கழகம் என்று அழைத்த சமீபத்திய அறிக்கைகள் அரசியல் விவாதங்களை தீவிரப்படுத்தியுள்ளன. தமிழக அரசியல் களம் எப்போதும் பரபரப்பு நிறைந்ததாகவே இருக்கும். திமுக, அதிமுக, பாஜக ஆகிய 3 பெரும் கட்சிகளும் தொடர்ந்து மக்களை கவர்ந்து ஆதரவு பெறும் முயற்சிகளில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். இந்த அரசியல் மோதல்களின் இறுதி விளைவுகள் 2026 தேர்தலில் தெரியவரும். தமிழக அரசியல் நிகழ்வுகளில் தொடர்ந்து தகவலுடன் இருந்து ஈடுபாட்டுடன் பின்தொடருங்கள்.